எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடாம வரமாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாம போனா நீங்க விட்டுருவீங்களா? நான் போயிட முடியுமா? முடியாது. முதலாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னில வட்டம் பண்டாம்பாளையம் ஊராட்சியில் 56 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதிதாக அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் 18 கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை 43 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நன்னில வட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அரும்பணியை போற்றக்கூடிய வகையில் திருத்துறைப்பூண்டியில அவருக்கு நினைவு சிலை அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்.